என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யார் பாதுகாப்பு? டேய், அறிவு இருக்கா உனக்கு? நீ எதுக்கு என்ன கடத்தின? ரூசாடா நீ? என்ன என்ன பிளான் பண்ணிருக்க? இப்ப என்ன கடத்தி வச்சு லவ் டார்ச்சர் பண்ணான்னு இருக்க? ஆமா, உன் புத்தி அங்கதான் போகுமாடி. அப்படியே லவ் டார்ச்சர் பண்ணா மட்டும் இறங்கி வந்து என் கூட வாழ்ந்துற போறியாக்கும். ஏய், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? கிரிச்சு கிரிச்சுன்னு கத்தாத, காது வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு. ரவுடி. எனக்கு நீங்க என்ன டியூட்டி கொடுத்துருக்கீங்க? பாடி கார்டு டியூட்டி தானே? அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இங்க பாரு மாறா, என் ஃபேமிலியை விட்டுட்டு என் வேலையை விட்டுட்டு என்ன இந்த இடத்துல முடங்கி கிடக்க சொல்றியா? அந்த பரசு எவனா இருந்தாலும் சரிடா, நான் அவனை நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். அம்மா தாயே, என்ன ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு அவன் ஒன்றும் பேப்பர் ரவுடி கிடையாது. இது சினிமா கிடையாது. அவன் போலீஸ்க்கே தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கான். புரியாம பண்ணாத. ஒரு சில நேரத்தில் புத்தியை விட சாமர்த்தியம் முக்கியம். நீங்க வீரான்னு பேர் வச்ச ஒரு வீர தீர சூரி தான். ஆனா உன்னால அவங்க கூட சண்டை போட்டு அடிக்கவெல்லாம் முடியாது. இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன குறை? இந்த கட்டில் இருக்குது, சேர் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, அங்க பாரு பாத்திர பண்டமெல்லாம் இருக்கு, அங்க பாரு கொசுவல் கூட வாங்கி வச்சிருக்கேன். இந்த அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி, சிக்கன், மட்டன் எல்லாம் வச்சிருக்கேன். ஹலோ மாறா, மாறா, வீராவை யாரோ கடத்திட்டாங்கடா. நம்ம வீட்டு வாசல்ல வச்சு கடத்திட்டாங்களாம். கனி பாத்துட்டு வந்து சொன்னா. அதுக்குள்ள டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, யாரோ பரசுவாமே அவனை என்கவுண்டர் பண்ண சொல்லி வீரா ஆர்டர் போட்டிருக்கா. அதனால அவன் கோவப்பட்டு அவளை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு. அத்த மாறா, மாறா, நீ எப்படியாவது அவளை காப்பாத்திரு, அவளை கூட்டிட்டு வந்துரு மாறா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. பயப்படாத, வீராக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவளை கடத்தினது வேற யாரும் இல்லை, நான் தான். நீயா? என்ன வள்ளி? நான் அது ஒண்ணும் இல்ல. நம்ம வீரவை யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் இல்ல. நம்ம மாறந்தா சும்மா அவளை கூட்டிட்டு போய் எங்கேயோ பத்திரமா வச்சிருக்கான். பத்திரமா பாத்துப்பான். சரி, அவன் எங்க இருக்கான்? நம்ம சித்ரா மில்லுல. அண்ணா சொல்றத கேளுண்ணா, நீ எங்கேயும் போகாதண்ணா. மாற யாரையும் வெளியில போக வேணாம்னு சொல்லிருக்கான். வீட்டை விட்டு வெளியிலவே வர வேணாம்னு சொல்லிருக்கான். அவன் பாத்துப்பான்னா, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுண்ணா. பயப்படாதண்ணா, சொன்னா கேளு, நீ எங்கேயும் போகாத. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா மாறனுக்கு தெரிஞ்ச திட்டுவானா அண்ணா? அண்ணா சொன்னா கேளுண்ணா. அண்ணா வேணாண்ணா, வேணாண்ணா. அண்ணா ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்ணா. அவன் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவானா? அண்ணா அண்ணா. சொல்லு மாறா. அண்ணா, இந்த பரசுவை ட்ராக் பண்ணிட்டீங்களா? இல்ல மாறா, இன்னொரு 10 நிமிஷத்துல ட்ராக் பண்ணிடுவாங்க மாறா. சரிண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லு மாறா. சித்ரா மில்லுக்கு மஃப்டியில் ஒரு டீம் அனுப்பி வைக்க முடியுமா? சித்ரா மில்லுக்கா? வேற டீமா? நானே டீமோட வரேன். ஆ. அண்ணா, அந்த கலெக்டரை நம்ம கடத்திட்டேன்னு சொல்றாங்கண்ணா. டேய், என்னடா சொல்ற நீ? ஆமாண்ணா, டிவி நியூஸ்ல அப்படிதானே சொல்றாங்க. டேய் அண்ணா, அவளை எனக்கு தெரியாம யாரோ ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்கடா. இருந்தாலும் உன் பேர் அடிக்கடி டிவில சொல்றாங்கண்ணே. கேக்குறதுக்கே எனக்கு குஷியா இருக்குண்ணே. டேய், ஆல்ரெடி என்கவுண்டர் லிஸ்ட்ல என் பேர் மட்டும் தான்டா இருக்கு. நான் தான் கடத்தினேன்னு சொல்லி தனிப்படைய வச்சு என்ன தேடுவாங்க. டேய், எந்த பக்கம் போனாலும் நம்மள சுத்து போட்டு போலீஸ் நிக்கிறாங்கடா. அந்த கலெக்டர் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? அங்க கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சிக்கு தான் இவ்வளவு கலவரமா? வெளியே பெரிய கலெக்டர்னு பீத்திக்கிற, அப்படியே தைரிய லட்சுமிங்கிற. கரப்பாம்பூச்சியை ஃபேஸ் பண்ண துப்பு இல்ல. இதுல பேட்ட ரவுடி கூட சிங்கிள்ஸுக்கு போறாங்களாம். சவாலு.
சாப்பாடெல்லாம் கொட்டி போயிடுச்சே. டைம் வேற ஆயிடுச்சு, கடை வேற பூட்டியிருப்பான். சரி, ஏதாவது சாப்பிட்றியா? ம் எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாது மேடம். நீங்க என்ன சாதாரண ஆளா? கலெக்டரு. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். ம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இருங்க, நூடுல்ஸ் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், செஞ்சு தரேன். எனக்கு வேண்டாம். சரி, வேண்டானா விடு. என்ன வாசனை! கறி குழம்பு கூட தோத்துரும் போலயே. அடடா, பசியில சாப்பிட்டா எதுவா இருந்தாலும் அமிர்தம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நூடுல்ஸ் எல்லாம் ஆறுச்சுன்னா சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பசிக்குது. சரி, சாப்பிடுவோம். இந்தா, இந்தா, தண்ணி குடி. குடி குடி மெதுவா. சரி சரி சரி, தேவையில்ல தேவையில்ல. கொடுக்கும் போதே சாப்பிட்டு இருக்க வேண்டியது தானே. இந்த வீம்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. சாப்பாட்டுக்கிட்டலாம் வீம்பை காட்டலாமா? இன்னும் கொஞ்சம். போதும்.